இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வர்றதற்கு தடை. அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு, என்ன உணர்வு தெரியுமா? நான் யாரு? பாவி. ஐயோ, என்ன மாதிரி பாவம் யாருமே செய்யலை. அதனால் நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றதுக்கு, அவரை துதிக்காமல் இருப்பதற்கு, அவரை தேடாமல் இருப்பதற்கு தான் குற்ற உணர்வு ஒரு தடையாக இருக்கிறது. பாவ உணர்வு அவசியம். நாம் பாவம் செய்யும் பொழுது நான் பாவம் செய்தேன் என்கிற ஒரு உணர்வு நமக்கு ரொம்ப மஸ்ட். அது இல்லைன்னு நான் சொல்ல வரல, இல்லையா? அது கூட இல்லைன்னா அப்புறம் எப்படி? இல்லை, ஒரு தப்பை செஞ்சுட்டு அது உணரலைன்னா அது ரொம்ப கஷ்டம் தானே, அதிலே இருப்போம். ஆனால் பாவ உணர்வு நமக்கு தேவை. அது தேவ மனிதர்களுக்கு இருந்தது, தாவீதுக்கு இருந்தது, நிறைய பேருக்கு சொல்லலாம். பேதர் கூட அழுதார், இல்லை? ஆண்டவரை மறுதலிச்சிட்ட பிறகு, ஆண்டவர் பார்த்த பிறகு அவருக்கு அந்த குற்ற உணர்வு, அந்த மனசாட்சி அவரோடு பேசிச்சு. நிறைய பேருக்கு அது பேசுறது இல்லை. காரணம், அவங்க மனம் உணர்வற்று போயிட்டு, அவங்க மனம் இருளாயிட்ட பிறகு அவங்களுக்கு எல்லாமே ஒன்று தான். சரியா? இப்போ இன்னைக்கு அதையும் தாண்டி எப்பவுமே நான் பாவிதான் சொல்றது, அது கொஞ்சம் யோசிக்கணும். எப்பவுமே 24 மணி நேரம் நான் யாரு தான்? பாவிதான் அப்படின்னே சொன்னா நம்ம என்னைக்கு தான் ஆண்டோடைய சமூகத்துக்கு வர்றது, இல்லையா? ஸோ இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு தடை கற்களாக என்ன இருக்குன்னா, அவர்களுடைய மனசாட்சி தேவ சமூகத்துக்கு வரவிடாமல் பண்ணுகிறது. அவருடைய குற்ற உணர்வு அவங்கள ஆண்டோடைய சமூகத்துக்கு வரவிடாமல் பண்ணுது. அப்படி யாராவது இங்கே இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களை ஆண்டவர் அந்த பிளாக்ல இருந்து எடுப்பாராக. ஆமென். ஆண்டவரை சந்திக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் இருந்து ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் ஆண்டவர் உடைப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நல்லா சொன்னீங்க. ஆண்கள் சொல்லவே மாட்டுறாங்க. சொல்லுங்க, எப்பயாவது கொஞ்சம் வாய் தரங்க ஐயா. சொல்லுங்க, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் உணர்ந்து சொன்னா நல்லா இருக்கு. எஸ். அதே சமயம் சொல்லுவோம், ஐயோ நீ யார்? நீ எல்லாம் ஒரு பரிசுத்தவானா? உன் கதை எனக்கு தெரியாதா? நீ எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியாதா? உன் முன்ன இருந்த கதை எனக்கு தெரியாதா? ரைட். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? உங்க பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறா? ஒரு மகா பரிசுத்தவன் உட்கார்ந்து இருக்கிற. இதுவா? இது பக்கத்துல போய் உட்கார்ந்தானே சில சமயம் நம்ம நினைப்போம். ஆனா உங்க பக்கத்துல தான் உலக மகா பரிசுத்தவான் உட்கார்ந்து இருக்கிறார், இந்தியாவின் பரிசுத்தவான். ஆமென். வசனத்தின்படி ஐயா, அப்படிதானே? மகாத்மா உட்கார்ந்துருக்கு பக்கத்துல, இல்லையா? ஒரு புனித ஆத்மா உட்கார்ந்துருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது கொஞ்சம் நமக்கு என்ன பாஸ்டர் நம்மளுக்கு கிண்டல் பண்றாரோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். பட் அதான் ட்ரூ. பைபிள் தான் சொல்லுது. நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? சரி, எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே பலியாக அவர் ஒப்பு கொடுத்ததினாலே, ஒரே ஒரு முறை அவர் தன்னுடைய சரீரத்தை பலியிட ஒப்பு கொடுத்ததினாலே, அந்த சித்தத்தின்படி நாம் என்னாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய செய்கைகளின் படி அல்ல, நம்முடைய கிரியைகளின் படி அல்ல. ஆமென். எதனால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? என் ஆண்டவராகிய இயேசு அவருடைய சரீரத்தை பலியிட்டதினாலே, சிலுவையிலே மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே, அந்த சிலுவையின் மரணத்தினாலே
அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே, அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டதினாலே நாம் என்னவாக்கப்பட்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்தது உண்மையானால், ஆமென், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டதும் உண்மை. இயேசுவின் ரத்தம் நமக்காய் சிலுவையிலே சிந்தப்பட்டது உண்மையானால், நாம் சுத்தமாக்கப்பட்டது உண்மை. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய செய்கைகளின் படி அல்ல, நம்முடைய கிரியைகளின் படி அல்ல. நம்ம கிரியைகளை நாம் நம்மை பரிசுத்தவானாய் மாற்ற வேண்டுமானால் நாம் ஒரு நாளும் பரிசுத்தமாக்க முடியாது. இட்ஸ் எ ஃபெயிலியர். அதனாலதான் ஆண்டவராக இயேசு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, 4வது வசனம், அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யவே முடியாது. இந்த உலகத்தின் பலிகள், முறைமைகள், பிரமாணங்கள் மனிதனை தேவனண்டை கொண்டு சேர்க்க முடியாது. ஆமென். வேதம் சொல்கிறது, அது இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆமென். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. எனக்கு தேவை ஒரு சரீரம், அந்த சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல. அவருக்கு பிரியமானது என்ன தெரியுமா? மனிதனை பரிசுத்தமாக்குவதற்காக அவர் தன்னுடைய சரீரத்தை, பிதாவாகி தேவன் ஆயத்தம் பண்ண அந்த சரீரத்தில் வெளிப்பட்டார். இதோ இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. 9வது வசனம் சொல்லுங்க, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியிடப்பட வேண்டும். ஆமென். இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். சோ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக வெளிப்பட்டது, நம்மை பரிசுத்தப்படுத்த, நம்மை சுத்திகரிக்க, நம்மை பரிசுத்தவானாய் நிலை நிறுத்த. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக இயேசு மரித்திருப்பார், ஆனால் அவர் சுத்தமாக்கப்பட்டதும் உண்மைதான். ஹல்லேலூயா. எனக்காக இயேசு ரத்தம் சிந்தி மரித்திருப்பாரானால் நான் பரிசுத்தமாக்கப்படுவதல்ல, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்பது உண்மை. ஹல்லேலூயா. இனி பரிசுத்தமாவது அல்ல, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? நான் இயேசுவின் ரத்தத்தினாலே, அவர் தன்னுடைய சரீரத்தை பலியிட ஒப்பு கொடுத்ததினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி நீங்க சொல்லி பாருங்க தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமா ஆராதிக்க முடியும். ஆமென். ஒரு குற்ற உணர்வோடு நீங்க தேவனை சந்தோஷமாய் ஆராதிக்க முடியாது. ஆமென். இல்லையா? திருடன் திருதுருன்னு தான் முழிச்சிருப்பான், அவனால சந்தோஷமா இருக்க முடியாது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆனந்தத்தினாலே, அந்த மகிழ்ச்சியினாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமானால் என் ஆண்டவர் எனக்காய் செய்த காரியங்களை நான் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் நமக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய அநேக மக்கள் உலகத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பல கடினமான காரியங்களை செய்கிறாங்க இல்லையா? உன் பாவம் மன்னிக்கப்படுவதுன்னா நீ பல காரியங்களை செய்யணும், பல செலவுகளை செய்ய வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவரே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இல்லை, எவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டார் பாருங்க ஆண்டவர். நம்ம தான் காம்ப்ளிகேட் ஆகிட்டு இருக்கோம். ஆண்டவர் ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாரு. அவரை கிட்ட வருவதற்கு அவர் சொல்ற, மகனை நீ ஒன்றும் செய்யாத, இத்தனை வருஷம் நான் உன்னை பார்த்துட்டேன், நீ ஒன்றும் செய்ய முடியாதவன்னு தெரியும், அதனால தான் நானே இறங்கி வந்தேன். உன் பாவத்தை எல்லாம் நானே சுமந்து, நீ செய்ய முடியாதெல்லாம் நானே சுமந்து, உன் பாவங்களை எல்லாவற்றையும் நான் மன்னித்து உன் மேலே இருக்கிற பாரத்தை எல்லாம் நான் எடுத்துட்டேன். ஹல்லேலூயா. பாவம் என்பது ஒரு பாரம். ஆமென். பாருங்க, பாவம் செய்கிறவர்கள் பாரப்படுகிறார்கள், அவங்களால ஃப்ரீயா இருக்க முடியாது. ஆண்டவர் அந்த பாரத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து விட்டார். ஆமென். சொல்லுங்களேன், சொல்லுங்க, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒரே தரம்.
எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஒரே தரம். ஆமென். ஒரு தரம் ஒரு தரம் ஒரு தரம்னு ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்க? ஆமா, இது அப்படி அல்ல. ஒரு தரம்னா ஒரு தரம் தான். நம்பால சரி ஏறுமா ஏறுமா, இன்னொரு தரம் இன்னொரு தரம், ஒரு தரம் ஒரு தரம். ஆஹா, இது அப்படி சொல்றது இல்ல. ஒண்ணுன்னா ஒன்று தான். ஹல்லேலூயா. இல்லை சொல்லுங்க, ஒரே தரம். ஆமென். இது பிப்ளிக்கல் லாங்குவேஜ். ஒரே தரம். சரி, உங்க லாங்குவேஜில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே வாட்டி. ஆமென். ஒரு வாட்டி தாங்க, ஒரே வாட்டி தான். இன்னும் கொஞ்சம் சொல்லலாம், இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜில் சொல்லலாம், நடைமுறை வாழ்க்கையில் சொல்லலாம், உங்கள் ஏரியா லாங்குவேஜில் சொல்லலாம். இல்லை சொல்லி பாருங்க. சில பேர் தான் சொல்கிறீங்க. சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர் சொல்லுங்க. ஒரே தரம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க. உங்கள் பாஷையில் சொல்லுங்க. ஒரு முறை, அப்புறம் ஒரு தபா, அப்புறம் வேற என்ன? ஒரு விஷயம், அது ரொம்ப இலக்கியமா போதே. ஹல்லேலூயா. ஒரே முறை அவர் பலியிடப்பட்டார். அந்த சித்தத்தின்படி இன்று வரை ஒவ்வொருவரும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் சொல்லுங்க. ஒருத்தரை மட்டும் பரிசுத்தமாக்கப்பட்டுகிறவர்கள, எவ்ரி ஒன், எல்லாரையும், நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதனால இந்த இயேசு செய்த காரியத்தை நினைக்காம, நம் நினைச்சா நம்மளால துதிக்காம இருக்கவே முடியவே முடியாது. ஆமென். ஆண்டவருடைய அன்பை நினைச்சா நம்மளால துதிக்காம இருக்கவே முடியாது. ஏன் துதிக்க மாட்டோம்னா, வேற எதையோ நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால துதிக்க முடியல. ஆமென். கர்த்தர் எனக்காய் செய்ததை நான் நினைத்து பார்க்கும் பொழுது என்னால் அவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. சொல்லுங்க, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வருதா? ஹல்லேலூயா. You are not a sinner. நீ ஒரு பாவி அல்ல, நீ ஒரு பரிசுத்தவான். ஆமென். பக்கத்தில் முகத்துக்கு நேரா கையை நீட்டி சொல்லுங்க, நீ ஒரு பாவி அல்ல. என்ன ரகசியம் சொல்ற மாதிரி சொல்றீங்களே, யாருக்கும் சொல்லிடாத. இந்த கான்ஃபிடென்ட்டோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, உங்க கண்ணுக்கு முன்னாடி சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் இந்த டைம்ல, நீ நேற்று நைட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆமென். நேற்று எங்கே இருந்தேன்னு தெரியாது. எல்லாம் இப்போ பார்த்து சொல்லுங்க. இப்போ இந்த வசனத்தை கேட்ட, இந்த வசனத்தை நீ விசுவாசித்த இந்த நேரத்தில் இருந்து, ஆமென். இஃப் யூ பிலீவ், விசுவாசிக்கலன்னா பரிசுத்தவான் கிடையாது, சும்மா சொன்னால் பரிசுத்தவான் கிடையாது. ஆனால் விசுவாசிக்கும் போது தான் நீங்கள் பரிசுத்தவானா மாறும். ஹல்லேலூயா. சும்மா பாஸ்டர் சொன்னாருன்னு சொல்றதெல்லாம் பரிசுத்தவான் அல்ல. சரியா? அதை யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இந்த வசனம் உங்க இருதயத்தை தொட்டு, இருதயத்தில் உணர்ந்து, உங்க வாயினால் ஆமா நீ பரிசுத்தவான்னு நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, அப்பதான் பரிசுத்தவான். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம கும்பலில் ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி தான். இட்ஸ் பர்சனல், ஸ்பெசிஃபிக். இது தனிப்பட்ட விதத்தில் நிச்சயமாக நீங்களும் நானும் விசுவாசித்து சொல்ல வேண்டும். இப்பொழுது விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தோடு மலையை பார்த்து பேசினா மழை என்ன ஆகும்? ஆமாம், அந்த விசுவாசத்தோடு இப்போ நீங்கள் சொல்லும் போது எதிர்க்கருக்குள்ளே இருக்கிற அந்த குடியின் ஆவி, அந்த பொய்யின் ஆவி, அந்த முறுமுறுக்கிற ஆவி, அதெல்லாம் அப்படியே என்ன பண்ணிடும்? போயிடும். பக்கத்தில் இருக்கிற மேலே நீங்கள் இயேசுவின் பார்வையோடு நீங்கள் உங்கள் கண்கள் அவரை பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, உழுந்து மனப்பாட வசனம் வாசிக்கிறான் பாரு இந்த பையன். தம்பி, உன்னை உட்கார வச்சதே நான் பிரசங்கம் பண்ணுறதை கேட்கறதுக்கு தான். உனக்கும் எனக்கும் கனெக்ஷனே இல்லாமல் இருக்கு. சரியா? அதெல்லாம் அப்புறம் வாசிக்கலாம். ப்ரைஸ் தரலன்னா என்கிட்ட சொல்லு என்ன? சரியா? என்ன பாரு என்ன, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க இப்போ தான் மனப்பாட வசனம் வாசிக்கிறது, இப்போ தான் அண்டர்லைன் பண்ணுறது, நோட் புக்கை திருப்புறது, லேஸ் சாப்பிட்றது, குறுக்குரை சாப்பிட்றது. நம்ம யாராவது குறுக்குரை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே வால்டரில் வச்சுருங்க, சேர்ந்து சாப்பிட்லாம். இந்த பிள்ளைங்களுக்கு வரும்போதே பிஸ்கட்டை வாங்கிட்டு வர்றது,
அது நினைக்கும் அம்மா பேக்கில் என்ன இருக்குது, அம்மா பேக்கில் என்ன இருக்கு, குர்குரே இருக்குன்னு. அப்போ இப்போவே சாப்பிட்றதுக்குன்னு வருவாங்க, ப்ராக்டிஸ் ஆகிடுவாங்க. அப்புறம் 16 வயசுலேயும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போ 21 வயசுலேயும் என்ன தான் பண்ணுவாங்க. ஆமாம், சின்ன வயசுலேருந்தே சர்ச்சைக்கு வந்தால் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் கூட்டுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். குட். என்ன சொன்னேன், அதுதான் சொன்னீங்க தினத்துது ராஜா ஸ்டைல. என்ன சொன்னேன், விசுவாசத்தோடு சொல்லணும். பரிசுத்தவான் தான். விசுவாசம் இல்லைன்னா நீ மாதிரி பாவி வேறு யாருமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, அவிசுவாசத்தை போல ஒரு பெரிய பாவம் எதுவுமே இல்லைங்க. அவிசுவாசம் தான் இருக்கிற பாவத்திலே பெரிய பாவம். ஆமென். ஏன்னா அது ஒண்ணுதான் ஆண்டவருடைய அந்த தொடுதலை, ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி தடுக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுது, அவிசுவாசமாகிய பொல்லாத இருதயம். ஆமென். சரியா? எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு சொல்லுவோம், அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய சித்தத்தின்படி, அந்த சித்தத்தின்படி நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, அந்த பிதாவின் சித்தத்தின்படி, அந்த கிறிஸ்துவின் சித்தத்தின்படி நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ தேவன் அதை தான் பார்க்கிறார். இன்றைக்கு இந்த சர்ச்சை பார்க்கும்போது அவர் இங்கே உலாவுகிறார் என்றால், இங்கே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்றால், இங்கே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால், அவர் நம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களை அவர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? பரிசுத்த மனிதனாக தேவன் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் பார்க்கிறபடி இன்றைக்கு நம்முடைய கண்கள் நம்மை பார்க்கட்டும். ஆண்டவர் பார்க்கிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமாக. அப்பொழுது நீங்கள் எழும்பி வர முடியும். இல்லை என்றால் நீங்கள் மூழ்கி போவீர்கள். ஹல்லேலூயா. அநேக விசுவாசிகள் எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியல. ஆலயத்துக்கு வரும், ஆலயத்தில் வருகிற சந்தோஷம் இல்லை. சர்ச்சுக்கு வரும், ஆனால் சபையில் மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சியா கர்த்தரை துதிக்க முடியல, என்ஜாய் பண்ண முடியல. ஹல்லேலூயா. சபை ஒரு பனிஷ்மெண்டான இடம் மாதிரி இருக்குது, ஒரு கடுப்பான இடம் மாதிரி இருக்கு, ஒரு வெறுப்பான இடம் மாதிரி இருக்கு. ஏதோ வரும், ஒரு சடங்காச்சாரமா வரும். சபை ஆண்டவருக்குள் மகிழ்கிற ஒரு இடம். ஹல்லேலூயா. இட்ஸ் a place of joy. இது ஆனந்தமாய் மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நம்ம பாடணும், தெரியுமா? ஆமென். மகிழ்ச்சியோடு பாடக்கூடிய இடம். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் அந்த மகிழ்ச்சி நமக்குள்ள இல்லை? நாம் இன்றைக்கு அந்நியர்களாக ஃபீல் பண்ணுகிறோம். ஐயோ, தேவனுக்கு நமக்கு ஒரு பெரிய இடைவெளி. நான்லாம் அந்த ஆண்டவர்கிட்ட சேர முடியுமா? நான்லாம் அந்த ஜெபம் பண்ண அந்த ஆண்டவர் கேட்பாரா? ஐயோ, ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தூரமாகவே நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் என்னமாக்கப்பட்டிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுது? ஹல்லேலூயா. அப்போ மூஞ்சி கொஞ்சம் தெளிவாக ஆயிருக்கணுமே. அதே இருக்குன மாதிரி தானே இருக்கு. ஹல்லேலூயா. இருதயம் மாறி இருக்க வேண்டுமே. ஆமென். அவர் என்ன போய் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. குப்பையில் கிடந்த எண்ணெய், உளையான சேற்றில் கிடந்த எண்ணெய், அவர் எவ்வளவு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்கிற வார்த்தை நம்ம பார்க்குற சுத்தத்திற்கும் அதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் உங்களை கரை திரை அற்றவர்களாக அப்படி இரத்தத்தினாலே மாற்றி இருக்கிறாரே. குற்றம் சாட்டப்படாதவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறாரே. எவ்வளவு பெரிய விஷயம். ஆமென். இதுக்காக நீங்க ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றிகளை சொல்லணும். ஆமென். யார் என் பாவத்தை கழுவ முடியும்? யார் என் வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமத்தை மாற்ற முடியும்? இயேசுவின் இரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை சிவேர் என்று இருந்தாலும் அதை உறைந்த மலையைப் போல வெண்மையாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் பாவங்கள் இரத்தாம்பரத்தை போல சிகப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக மாற்றுவார். சிகப்பு எங்க இருக்கு? வெள்ளை எங்க இருக்கு? ஹல்லேலூயா. ஆப்போசிட் கலர் இல்லையா? அப்படி கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறாரே. நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சரீரத்தை மாற்றி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. இந்த காலவிலே இதுதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென்.
14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், என்னை பூரணமாய் மாற்றி இருக்கிறார், என்னை முழுமையாக மாற்றி இருக்கிறார், என்னை நிறைவுள்ளவனாக மாற்றி இருக்கிறார். ஆமென். அந்த பரிசுத்தத்திலே, அந்த தெய்வீக குணத்திலே தேவன் என்னை என்னவாக மாற்றி இருக்கிறார்? சொல்லுங்க, பூரணமாக மாற்றி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அரகுற பரிசுத்தம் இல்லை. சில சமயம் வாஷிங் மிஷினில் போட்டால் பாதி அழுக்கு இருக்கும், பாதி அழுக்கு போகாது. இல்லை, சில சமயம் வீட்டை பெருக்குனா சில இடத்துல குப்பைகள் இருக்கும், அது சில இடத்துல க்ளீன் பண்ணாமல் இருக்கும், சில இடம் ஃபுல்லாக சுத்தமாக இருக்கும். அப்படி அல்ல, வேதம் சொல்லுகிறது என்றென்றைக்கும் ஒரே பலியினாலே எப்படி படுத்தி இருக்கிறாராம்? சத்தமாக சொல்லுங்க, பூரணப்படுத்தி இருக்கிறார், முழுமைப்படுத்தி இருக்கிறார், நிறைவுபடுத்தி இருக்கிறார். அப்பொழுது பரிசுத்தத்திலே தெய்வீக அந்த சாயலிலே தேவன் உங்களை என்ன படுத்தி இருக்கிறாரு? You are in fullness, you live in fullness. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது மட்டுமல்ல, உன்னை பூரணமாக்கி இருக்கிறார். Hallelujah. ஆமென். உங்களை முழுமைப்படுத்தி இருக்கிறார், உங்களை நிறைவுள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் செய்த காரியம். எப்படி பூர்ணப்படுத்தி இருக்கிறார்? 14வது வசனம், ஒரே பலியினாலே பரிசுத்தப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் பூரணமாக்கி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நீ நிறைவுள்ளவன். ஆமேன். இல்லை, பக்கத்துல பார்த்து அல்லது உங்களுக்கே செல்ஃப் டாக் பண்ணிக்கோங்க, சொல்லுங்க, நான் நிறைவுள்ளவன். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம ஐயோ என்கிட்ட ஒரு குறை இருக்கு, என்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கு, என்கிட்ட ஒரு காரியம் இங்க இருக்கு அப்படின்னு அல்ல. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை நிறைவுள்ளவனாய் மாற்றி இருக்கிறார். எங்க? சிலுவையில். ஆமென். நீங்க யாருங்க? நிறைவுள்ளவன். நீங்க யாரு? பின்னாடி சொல்லுங்க, நீங்க யாரு? உங்ககிட்ட ஒரு குறையும்? எப்படி எப்படி? டெய்லி பைபிள் வாசிச்சதுனாலயா? வாரம் சர்ச்சைக்கு வந்ததுனாலயா? 2-3 தலைமுறை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலயா? சொல்லுங்க. அப்பா ஜானு, தாத்தா பீட்டர்ன்றதுனாலயா? யாரு? இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அறிவை சத்துரு நமக்கு மறைக்கிறான். சிலுவையில் ஆண்டவர் நமக்கு, சிலுவையில் அந்த மரம் எவ்வளோ வெயிட்டு, அந்த முள் எவ்வளோ லாங்கு, அவர் சிலுவையில் எப்படி அந்த ஆணி எவ்வளோ பெருசு, இதெல்லாம் தேவைதான். ஆனால் அதை விட பெருசு என்ன தெரியுமா? நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய், நீ பூரணமாக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையின் பாரத்தையும் ஆணிகளையும் முள்முடியையும் அல்ல, அதற்கு மேலாக கர்த்தர் நமக்காய் ஒரு மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார். அந்த சிலுவையை பார்க்கும்போது கூட நம்ம மைண்டு வேதனையை தான் பார்க்குதே தவிர அதில் இருக்கிற ரட்சிப்பை பார்க்கவில்லை. ஆமென். இன்னைக்கு நம்ம சிலுவையை பார்க்கும்போது, சிலுவையில் என் ஆண்டவர் என்னை எவ்வளவு அழகாய் மாற்றி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க தவறுகிறோம். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தான் பார்க்குறோம். ஆமென். இந்த கஷ்டம்லாம் எதுக்காக? நம்மளை அலங்கரிப்பதற்காக, நம்மளை அழகாய் மாற்றுவதற்காக. ஆமென். சொல்லுங்களேன். ஸோ நீங்கள் நிறைவுள்ளவர்கள். எல்லாம் சொல்லுங்க, உங்ககிட்ட எந்த குறையுமே இல்லை. நீங்கள் ஒரு நிறைவான பாத்திரம். நீங்கள் நிறைவாக தேவன் உங்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்தது இல்லையா? எப்படி ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதில் ஆதாம் ஏவாளையும் வைத்து அழகாய் தேவன் வாழ வைத்தாரோ, அது போல கல்வாரி சிலுவிலே மனிதனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து அதிலே நம்மளை போய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆமென். இந்த ஒரு அறிவு நமக்கு தேவை. ஆமென். சொல்லுங்களேன். இந்த ஒரு அறிவு, அதுதான் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம், சத்தியத்தை அறியும் அறிவு. வாசிங்க. ஆமென். போதும். என்ன அறிவு? என்ன அறிவு? நம்ம ஆளுக்கு எல்லா உலக அறிவும் இருக்கும் இல்ல?
எல்லா அறிவும் இருக்கும். ஆனால் இந்த அறிவு தான் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றும். இது அறிவு என்ன அறிவு என்றால் சத்தியம், ட்ரூத். ஆமென். உண்மை அல்ல, உண்மைக்கு மேலே. ஆமென். சத்தியம் மாறாதது. ஆமென். உண்மை மாறும், சத்தியம் மாறாதது. இயேசு சொன்னார், நானே சத்தியம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த காலவேளை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை அறிய விடாதபடி தான் இன்றைக்கு சத்துரு நம்முடைய மைண்டை டைவர்ட் பண்ணுகிறான். அப்போ சத்தியம் என்ன? சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன மாத்திட்டாரு? பரிசுத்தமாக்கிட்டாரு. சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரே பலியினாலே என்னை பூரணமுள்ளவனாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. This is the truth. இது மாறாது, இது மாற்ற முடியாது. நீங்க அதை விசுவாசிக்கணும். இந்த அறிவு உங்களுக்கு வரும் பொழுது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய ஆராதனை, நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற அந்த பார்வை, நீங்கள் தேவனிடத்தில் பேசுகிற அந்த விதம் வித்தியாசமாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். உங்கள் ஜெபம் வித்தியாசமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிற விதம் வித்தியாசமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் அவர் ஆராதிக்கிற ஆராதனை வித்தியாசமாக மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் சபைக்கு வருகிற விதமே மாறிடும். நீங்கள் சபையில் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற விதமே மாறிடும். ஒரு குற்றவாளியாக, ஒரு தவறு செய்தவனாக, ஒரு பயந்து உள்ளவனாக உங்களை உட்கார வைக்கிறது அல்ல, உங்களை அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறாருங்க. உன்னதங்களில் அவரோடு கூட உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. அவரோடு உங்களை எழுப்பி இருக்கிறாரு. ஆமென். உங்கள் ஸ்டாண்டர்டை உயர்த்தி இருக்கிறாரு. உங்கள் நிலையை தேவன் உயர்த்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு உண்டாயிருக்குமேயானால் நீங்கள் பாக்கியவான்கள். எவ்வளவு சொல்லி இந்த சத்தியத்தை நீங்க அறியாவிட்டால் நீங்கள் அதே நிலையில தான் இருப்பீங்க. எத்தனை பேருக்கு இந்த அறிவு வந்திருக்கிறதோ அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது பக்கத்திற்குள்ள பார்த்து சொல்லுங்க, இந்த அறிவு உனக்கு இருக்கா? இன்னைக்கு நிறைய பேருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இந்த அறிவு இல்லை. நீ பரிசுத்தவான்கிற அறிவு இல்லை, நீ பூர்ணமாக்கப்பட்டவன் என்கிற அறிவு இல்லை. எல்லாம் கேளுங்க, அந்த அறிவு வந்துருச்சா? பைபிள் தானே சொல்லுது, சத்தியத்தை அறியும் அறிவை அடையது. அந்த பிற்பதிக்கு நான் பின்னாடி வரேன். சத்தியத்தை அறியும் அறிவை என்ன பண்றது? அடைவது, அதை பெற்றுக்கொள்வது. இந்த வேத வசனம் இந்த சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு அறிவை கொடுக்கிறது. ஆமென். ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா நம்ம என்ன சொல்றோம்? உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அறிவு இருந்தால் இதை நீ என்ன பண்ணிருக்க மாட்ட, செஞ்சிருக்க மாட்ட. அப்ப ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு என்ன உண்டாக வேண்டும்? சத்தியமாகிய அந்த தேவனுடைய வார்த்தையை நீ அறிகிற அறிவை நீங்கள் அடைய வேண்டும். எப்படி அடைவது? எப்படி அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவது? நான் பேசும் பொழுதே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த அப்படின்ற தாட்டை கொடுக்கிறது யார் தெரியுமா? ஹல்லேலூயா. இந்த பேசும்போதே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் பாரு, நீ எல்லாம் பரிசுத்தவானா? அந்த தாட்டை கொடுக்கிறதே யாரு தான்? ஏன்னா எப்பவுமே சத்தியத்துக்கு விரோதமா எதிர்த்து நிற்பவன் யாரு? பிசாசு. சத்தியத்தில் நம்ம நிற்க விடாதபடி, சத்தியத்தில் நாம் வாழ விடாதபடி, நீ சர்ச்சைக்கெல்லாம் வந்துரு, ஆனா சத்தியத்துல வாழாத. ஞானஸ்தானம்லாம் எடுத்துரு, ஆனா சத்தியத்துல வாழாத. ஏன்னா சத்தியத்துல வாழ்ந்தா நீ விடுதலை ஆயிருவே. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு சபைக்குள் வந்தும் இன்னைக்கு அநேகர் விடுதலை ஆகாமல் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் நாம வாழ்க்கையில் என்ன ஆகல? விடுதலை ஆகல. ஆமென். உலகத்தாரும் கல்யாணம் நடத்தினா சாவி வீட்டுக்கு போக மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டவனும் கல்யாணம் நடத்தினா சாவி வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்போ என்னதான் அர்த்தம்? என்னதான் வித்தியாசம்? அதே அறிவு தான் நமக்கு இருக்குது. என்னம்மா? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட முன்பும் நல்ல காலம் கெட்ட காலம் பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பின்பும். அப்ப என்ன அறிவு நமக்கு இருக்குது? ஹல்லேலூயா. புரியுதா? சத்தியம் என்ன சொல்லுகிறது? அவர் எனக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில
செய்து முடித்து விட்டார். என் சாபங்கள், என் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து விட்டார். ஆமென். என் இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றி விட்டார். நான் மரண வீட்டிற்கு போனாலும் மரணம் என்னை தொடரவே தொடராது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நீ தான் முதல் ஆளா அங்க போய் நிக்கணும். நீ தான் முதல் ஆளா போய் அங்க நின்று பாடணும். பரலோகமே இவர் சொந்தமே. உன் சொந்தமே நீ போயிருவ. ஹல்லேலூயா. ஆமென். அனுப்புறவரா பாடிருங்க. ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தை எங்க காட்டணும்? எங்க காட்டணுமோ அங்க காட்டணும். ஏசியிலையும் ஆராதனையிலையும் கையை வைத்து விசுவாசத்தை காட்டுறதல்ல, காட்ட வேண்டிய இடத்துல காட்டணும் விசுவாசத்தை. ஹல்லேலூயா. நம்ம தெய்வீக விசுவாசம், என் தேவன் என்னோடு இருக்கிறார், எதுவும் என்னை தொட முடியாது, 91ஆம் சங்கீதத்துக்குள்ள நான் வாழ்றேன் அப்படின்றத நீங்க எங்க காட்டணும் தெரியுமா? சொல்லுங்க. காட்ட வேண்டிய இடத்துல காட்டுவோம் விசுவாசத்தை. ஹல்லேலூயா. நம்ம வெறும் மைக்க பிடிச்சி தான் காட்டுவோம். ஆமென். ஹல்லேலூயா. So good. சரி, நம்ம வேற ட்ராக் போவோம்னா, இப்போ இந்த அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். ஏன் தெரியுமா இதெல்லாம் நம்ம செய்யறோம்? நமக்கு அந்த அறிவு இல்லை. என்ன அறிவு இல்லை? எந்த அறிவு இல்லை? அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாதனால, ஐயோ பிரதர் என்னால் வரவே முடியல பிரதர், வெரி சாரி, என் வீட்டில் நான் ஒரு கல்யாணம் வச்சிருக்கிறேன். ஆமென். சத்தியத்தை அறிஞ்சா நீ விடுதலையாக உலாவலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா அந்த அறிவு உனக்கு இருக்கிறபடினால தான் சில விஷயங்கள் அறியாத சில விஷயங்கள் எல்லாம் மாட்டிக்கிறோம். அதனால் அறிவு இருந்தால் நாம் விடுதலையாய் வாழலாம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, விடுதலையாய் வாழலாம். ஆமென். புரிஞ்சிருக்கா? புரியாத மாதிரி இருக்கீங்களா? சரி, என்ன புரிஞ்சது உங்களுக்கு? சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். இது சத்தியம். ஆமென். இயேசு கிறிஸ்து சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே நான் பூர்ணமாக்கப்பட்டிருக்கேன். இது சத்தியம். இதை விசுவாசிச்சா உங்க வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீங்க. விசுவாசிக்கலனா நீங்க தான் நஷ்டம் அடைவீங்க. ஹல்லேலூயா. 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் ஐயோ நான் பாவினே பாடையில போக வேண்டியதான். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா? குட். சரி, சொல்லுங்க. இந்த அறிவை கர்த்தர் இந்த காலவேளை எனக்கு கையில் கொடுத்துருக்குடா. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த அறிவு எனக்குள்ள வந்த பிறகு நான் எப்படி வரேன் சர்ச்சுக்கு? 20வது வசனம், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன வந்திருக்கு? எல்லாம் சொல்லுங்க, என்ன தைரியம். எல்லாம் சொல்லுங்க, என்ன தைரியம்? என்ன தைரியம்? அவருடைய ரத்தத்தினால எனக்கு தைரியம். ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு கை வைத்து ஆமென் சொல்லுவோம். அந்த மார்க்கத்தின் வழியாய் உள்ளே நுழைவதற்கு, அந்த தேவ பிரசன்னத்துக்குள் நுழைவதற்கு, தேவனுடைய அந்த மகத்துவத்துக்குள் நுழைவதற்கு, அந்த மகிமைக்குள் நுழைவதற்கு, அந்த தேவனோடு இணைவதற்கு ஒரு வழியை தேவன் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். ஆமென். அந்த வழியிலே நாம் பிரவேசிக்க வேண்டும். ஆமென். இயேசு சொன்னார், நானே வாசல். அந்த வாசலுக்குள்ள நீங்க பிரவேசிக்கணுங்க. ஆமென். அந்த வாசல் வழியாய் பிரவேசித்து நீங்கள் அவரை துதிக்கணும். சங்கீதக்காரன் அதுதானே சொல்லுகிறான் இல்லையா? அந்த வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு என்ன கிடைக்குது? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் என் தேவனுடைய சமூகத்திலே அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு அவருடைய ரத்தம் என்னை தைரியப்படுத்துகிறது. அந்த இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற தைரியத்தோடு, அந்த இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற தைரியத்தோடு, அந்த இரத்தத்தினாலே நான் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்கிற தைரியத்தோடு நான் அவருடைய சமூகத்திலே நான் நுழைகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தைரியத்தோடு இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த தைரியத்தோடு அப்பா என்று சொல்லி அவரை பாடுகிறீர்கள்? எத்தனை பேர் அந்த தைரியத்தோடு நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த அறிவு எனக்குள்ள வந்த பிறகு எனக்கு என்ன கிடைக்குது?
சத்தமா சொல்லுங்க, தைரியம் கிடைக்கிறது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, தைரியம் இருக்கா? அடிக்கிறதுக்கு, உதைக்கிறதுக்கு, திட்டுறதுக்கு அந்த தைரியம் இல்லை. அவரை பார்க்கறதுக்கு தைரியம். பழைய ஏற்பாட்டில் அவரை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லைங்க. மோசே முக்காடு போட்டாரு, ஜனங்க தலை குனிஞ்சிட்டாங்க. அந்த மகிமையை பார்க்கறதுக்கு, அந்த தேவ பிரசன்னத்தை பார்க்கறதுக்கு என்ன இல்லை அவங்களுக்கு? தைரியம் இல்லை. ஐயோ ஆண்டவரே நீங்க போங்க, தயவு செய்து ஃபர்ஸ்ட் உங்க பிரசன்னத்தை எங்களால் பார்க்க முடியல. அந்த பிரசன்னத்தை பார்த்தோன்னா ஐயோ நான் செத்துருவேன், செத்தவனை போல விழுந்தேன். தைரியம் இல்லை. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு தேவ மகிமையை பார்ப்பதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை? ஆமா, அதனால எல்லாரும் முக்காடு போட்டாங்க. அந்த பிரசன்னத்தை பார்க்க முடியல. அந்த தேவனுடைய பிரசன்னத்து இறங்கி இருக்கிற அந்த மலையை தொட முடியல. ஏதாவது தொட்டா என்ன வந்துடும்? செத்துருவான். ஆமென். அந்த செத்துருவோமோ என்ற பயம் வந்ததுனால ஐயோ என்று சொல்லி அந்த தேவ பிரசன்னத்தை பார்க்கும் பொழுது ஜனங்கள் பயந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அந்த தேவனுடைய சமூகத்தில் களி கூறுவதற்கு ஆமென், தேவன் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ 22வது வசனம், இந்த அறிவு எனக்குள்ளே வந்தபடியினாலே துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். எல்லாம் சொல்லுங்க, சேருவோம். சேர்ந்தாச்சா பிரதர்? ரீச் பண்ணியாச்சா? எல்லாம் சொல்லுங்க, சேர கடவோம். ஹல்லேலூயா. எங்க சேரணும் என்பதாக நாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? 18வது வசனம், அன்றியும் 12:18 அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல் எறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. ஆனால் 22 சொல்லுகிறது, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கு, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கு 1000-10,000 தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுது இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதி ஆகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் சொல்லுங்க வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. எங்க வந்து சேர்ந்தோம்? திரும்பி வாச ஒரு 5 நிமிஷம் ஆயிரும். அதனால வீட்டில் போய் வாசிங்க. எங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க? போய் இங்க வந்து சேர்ந்திய அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு சொல்லுங்க, நான் எங்க வந்து சேர்ந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு மகிமையான இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க வந்து சேர்ந்த இடம் அது ஒரு வல்லமையான இடம். நீங்க வந்து சேர்ந்த இடம் அது தேவன் உலாவுகிற இடம். ஹல்லேலூயா. ஸோ அநேகர் இந்த தேவனுடைய சமூகத்துக்கு வந்து சேரக்கூடாதபடி சத்துரு தடை பண்ணுகிறான். அந்த மகிமைக்குள்ள நுழையாதபடிக்கு, அந்த ஆவிக்குள்ளாக்கப்படாதபடி சத்துரு தடை செய்கிறான். அதனால்தான் இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் பூரணமாக்கப்பட்டவர்கள். அந்த தைரியத்தோடு நீங்கள் தேவ சமூகத்திற்கு வந்து நீங்கள் தேவனை ஆராய்ந்து ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு இந்த ஆலயத்தை விட்டு போங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த சன்னிதானத்தில் நீங்கள் வாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க. ஒவ்வொரு இரவும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க.
தொடர்ந்து உங்கள் வாழ்நாள் எல்லாம் கர்த்தருடைய மகிமைக்குள்ளே நீங்கள் வாழ கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார். இதுதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்குள் வந்த பிறகு அந்த சத்தியம் உங்களை மகிமையான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் 11ஆம் அதிகாரம் சொல்கிறது, இந்த வசனத்தை மகிமையான காரியங்கள்லாம் சொல்லிட்டு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. யாருக்கெல்லாம் இந்த 10ஆம் அதிகாரத்தின் மேல விசுவாசம் இருக்கிறதோ, ஹல்லேலூயா, நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பீர்கள். ஆமென். அதை குறித்தான் சொல்கிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்குள்ள விசுவாசமாக இருந்தார். சாரால் விசுவாசமாக இருந்தாங்க இல்லையா? அநேக பரிசுத்தவான்கள் பட்டியலை வாசிக்கிறேன். எதை விசுவாசிக்கணும்? நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் பூரணமாக்கப்பட்டீர்கள். நீங்கள் தைரியமாக அவருடைய சமூகத்திற்கு வர முடியும் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமே ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பீர்கள். அதனால தான் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரை தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகிமையான காரியங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறபடியினால் தான் 12வது அதிகாரத்தில் 1வது வசனம், இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சிங்க, துண்டு துண்டா வாசிக்கக்கூடாது. அது தொடர்ச்சி சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க உன் வாழ்க்கையில இன்னைக்கு பாரமாயிருக்கிற யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நின்னுடாத, ஓடு. ஹல்லேலூயா. ஓட்டத்தை நிறுத்தின அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஓட்டத்தை நிறுத்தாத. ஆண்டவரை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தை எதுவும் நிறுத்த வேண்டாம், தொடர்ந்து ஓடு. உனக்காக ஒருவர் பலியிடப்பட்டிருக்கிறார், உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், உன்னை பூரணப்படுத்தி இருக்கிறார், உனக்கு ஒரு வழியை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தின் அறிவை அடைந்த பிறகு அந்த அவரையே, அந்த சத்தியத்தையே நோக்கி, அந்த இயேசுவையே நோக்கி, எல்லாம் சொல்லுங்க, சத்தியம் தான் இயேசு, இயேசு தான் சத்தியம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ சாட்சிகள் உங்களை சூழ்ந்திருக்கிறது. இந்த விசுவாசத்தை வைத்து தான் நீங்க ஓடணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாம் அந்த விசுவாசத்தில் தான் ஓடினாரு, சாரால் அந்த விசுவாசத்தில் தான் ஓடினாங்க. இப்படி சொல்லிட்டே போலாம். நீங்களும் நானும் இந்த விசுவாசத்தில் தான் ஓடணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது வசனம் இன்னைக்கு நிறைய பேருக்கு மூச்சு வாங்கிருச்சு. ஓட்டத்தில் அநேக பரிசுத்தவான்களுக்கு, அநேக விசுவாசிகளுக்கு என்ன வருது இன்னைக்கு? ஆமா, வேதம் சொல்லுது, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில். ஆமா, இன்னைக்கு மூச்சு வாங்கி உட்கார்ந்து நிறைய விசுவாசிகள் இருக்கிறீங்க. இனியெல்லாம் ஓட முடியாது பாஸ்டர், இனியெல்லாம் நான் ரொம்ப தூரம் ஓட முடியாது, இனி நான் எல்லா ஊழியத்துக்கும் வர முடியாது, இனி எல்லா ஜெபத்திலையும் என்னால் கலந்துக்க முடியாது. ஏன்னா இப்போ என்ன வாங்குது எனக்கு? இப்போ எனக்கு என்ன வாங்குது? சண்டே மார்னிங் தான் வர முடியும், சாயங்காலம் எனக்கு மூச்சு வாங்கிரும். ஹல்லேலூயா. வாரத்தில் 2 நாள் ஸ்பெஷல் மீட்டிங்லாம் எனக்கு என்ன வாங்கிடும்? சத்தமாக சொல்லுங்க. மூச்சு வாங்குற விசுவாசிகள் நிறைய இருக்குது. ஏன்னா வெயிட் ஓவர் ஆயிருச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமா, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். ஹல்லேலூயா. நீ பாரத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஓடுவீங்க? ஆமென். ஓடுபட்ட பாரம், பாவ பாரம், உலக பாரம், குடும்ப பாரம், பிள்ளை பாரம், பாஸ்டர் பாரம், ஆமென், காணிக்க பாரம், இதெல்லாம் வச்சு என்னன்னு பண்ண முடியல. சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதனால தான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரத்தை எல்லாம் தூக்கி போடுங்க ஃபர்ஸ்ட். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவ்வளோ பெரிய ரட்சிப்பா கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இன்னும் மூச்சு வாங்கிட்டு இருக்கியம்மா. ஐயா, பாரத்தை தூக்கி போடாம ஓட முடியாதுங்க. ஓவர் லக்கேஜ் வச்சிருக்கிறவன் ஸ்டேஷன்லையும் ஏர்போர்ட்லையும் பாருங்க எப்படி ஓடுறான். ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு லேப்டாப் பையன் மட்டும் எடுத்துட்டு எப்படி போகிறான்? ஜாலியாக ஃப்ரீயாக போகிறான். ஆமே, இன்னைக்கு பாரத்தை சுமந்தா ஓடவே முடியாத. உலகத்திலையும் சரி, ஆவிலையும் சரி, அந்த கவலை, இந்த கவலை, அவர் கவலை, இவர் கவலை. ஆமே, ஏசு பாருங்க, கடைசி மூச்சு வரைக்கும் கவலை இல்லாமல் போனார். காட்டி கொடுக்குற முன்னாடியே உட்காந்துருந்தாலும் கவலைப்படாமல் திருவிருந்தம் நடத்தினார். நம்மனா காட்டி கொடுத்தவங்க, காட்டி கொடுக்க இவனால தான் நம்ம சாக போகிறோன்னு தெரிஞ்சு அவர் முன்னாடி உட்காந்துருந்தா நமக்கு இருக்கிற ஆவி, திருவிருந்து எடுக்கிற ஆவியே போயிடும். திருவிருந்து நடத்துகிற ஆவியை
உற்சாகமே போயிடும். இல்லையா? இன்னைக்கும் சில சமயம் சபை நடத்தும் போது சில முகத்தில் பார்த்தா நமக்கு ஆவி போகுது, ஆனாலும் ஆண்டவருக்கு அந்த ஆவியை போல பாருங்க, அவர் அழகா சாஃப்டா நடத்துறாரு. இது உங்களுக்காக பிற்கப்படுறே, டென்ஷனே இல்லாம. நமக்கு நம்ம மூக்கு புடச்சி வைக்கும், கண்ணு விரிஞ்சிரும், அப்படியே டென்ஷனாக சொல்லுவோம், இது உனக்காக பிற்கப்படுறேன்னா அவர் அதெல்லாம் கூலாக சொல்கிறாரு, இது உங்களுக்காக பிற்கப்படுறே, வாங்கி பூசியுங்கள், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். ஆமாம், டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக சொல்கிறாரு. ஆனால் பாரத்தை அவர் ஏற்றுக்கொள்ள அவருக்கு தெரியும். ஆமென். பாரத்தை சுமக்கிற இரட்சகரே அவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில், இந்த மாதத்தின் இந்த கடைசி ஆராதனையில் பாரங்களை என்ன பண்ணுங்க, தள்ளணும். நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளணும். யாரை பார்க்கணும்? சர்ச்சுக்கு வந்தால் யாரை பார்க்கணும்? டெய்லி யாரை பார்க்கணும்? இயேசுவையே பார்க்கணும். யாரை பார்க்கணும்? இயேசுவையே பார்த்தா உங்கள் ஓட்டம் நல்லா இருக்கும். இல்லைன்னா சீக்கிரம் மூச்சு வாங்கி, அப்புறம் உங்களை விட நீங்கள் மூச்சு வாங்கிட்டீங்கன்னா முன்னாடி ஓடிடுவான். இன்றைக்கி நிறைய பேர் மூச்சு வாங்குறீங்க, நான் ஆரம்பிச்சு வச்சுலாம் பின்னாடி வர்றவங்க என்ன பண்ணிடுவாங்க? உங்களை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. ஆமென். நல்லா கவனிச்சு, எப்போ உங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சுன்னு தெரியும். காலைல வந்துட்டு சாயங்காலம் வரலன்னாவே உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னு அர்த்தம். ஆமென். சொல்லுங்களேன், எத்தனை ஆண்கள் நேற்று மூச்சு வாங்கி வீட்டில் உட்காந்துருந்தீங்க? சொல்லுங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாக உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, அவரையே நினைச்சுக்கோ. அவர் யாரு? ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? பாரத்தோடு இருக்கீங்களா? எபிரேயர் 10க்கு வருவோம். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள வந்த பிறகு 23, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. நம்முடைய நம்பிக்கை இதுதான். நம்முடைய நம்பிக்கை, இந்த சத்தியத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்க என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும், கன்ஃபஸ் பண்ணணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் அவருடைய ரத்தத்தினால. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு வந்த பிறகு நீங்க வாயை திறந்து அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, என்னை சுத்தமுள்ளவனாய் நீர் மாற்றி இருக்கிறீர், என்னை நிறைவுள்ளவனாய் நீர் மாற்றி இருக்கிறீர். நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும். ஆமென். உங்க வாய் திறந்து நீங்க சொல்லும் போதே பிசாசு வைக்கப்படும். இனி இந்த ஆளை ஏமாற்ற முடியாது. ஆமென். பிசாசுக்கு தெரியும், இனி இவனுக்குள்ள சத்தியம் வந்துருச்சு, இனி இந்த விசுவாசியை நம்ம பொய் சொல்லி என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. ஆமென். சத்தியம் வந்துட்டாவே கூடவே விடுதலையும் வந்துடும். ஆமென். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் சத்தியத்தை அறியாதபடினால்தான் இன்னைக்கு ஆவிக்குரிய விடுதலை அற்றவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு விடுதலையின் தேவன் அவருடைய விடுதலையை சத்தியத்துக்குள்ள நமக்குள்ள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நாம் அறிந்த பிறகு 24வது வசனம் சொல்லுகிறது, மேலும் எல்லாம் சொல்லுங்க, மேல எல்லாம் சொல்லுங்க, மேல நம்ம பாஷையில் மேல நான் என்ன சொல்றேன் என்னன்னா, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி எல்லாம் சொல்லுங்க, ஒருத்தரை கவனி எல்லாம் சொல்லுங்க. அவன் இப்போதானே இயேசுவையும் கவனிக்கணும், ஒருவரையும் கவனிக்கணும். எல்லாம் சொல்லுங்க. முதல்ல இயேசுவை கவனிக்கணும், ரெண்டாவது யாரை கவனிக்கணும்? ஒருவர் கவனிக்கணும். ஏன்னா எதுக்கு கவனிக்கணுமா? கவனிக்கிறதுல பலவிதம் இருக்கு. தப்பு செய்யறானான்னு கவனிக்கிறது. இயேசு அநேகர் கவனிச்சாங்க, எங்கேயாவது நான் பிரமாணத்தை மீறாரான்னு கவனிச்சாங்க. நோ, இது அன்பினால கவனிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் என்ன பண்ணோம்? சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர் இனி நான் தான் உங்களை கவனிப்பேன். அந்த மனுஷன் எப்போ வந்தான்னா, எப்போ போனா என்ன, எத்தனை மணிக்கு சர்ச்சுக்குள்ள நான் தான் என்ன, எத்தனை மணிக்கு சர்ச்சு, அந்த மீட்டிங் வந்தா என்ன, வரலனா என்ன, இப்படி ஒரு கேர்லெஸ்னஸ் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கு.
ஆனால் ஆண்டு சொல்றாரு, ஓ ஒருத்தரை கவனிக்கணும். பிரதர் நான் வரலன்னு அவர் ஏன் பிரதர் என்ன கேட்குறாரு? பைபிள் சொல்லுது ஒருத்தரை கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. புரியுதா? ஏன்னா நீங்க பரிசுத்தவான்களின் கூட்டம். ஆமென். காலில் திடீர்னு முள்ளு குச்சுனா கை குனிஞ்சு என்ன பண்ணுது? எடுக்குது. அப்படி எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? உனக்கு சொரணம் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? என்ன இல்லை? சொரணம் இல்லைன்னு அர்த்தம். உடனே இமீடியட்டா கை கீழே போகுது. ஏன்னா அது கவனிக்குது. ஹல்லேலூயா. சபையை கர்த்தர் அப்படிதான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமென். ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். அவர் ஏன் லேட்டா வந்தாரு? ஏன் நேற்று மீட்டிங் வரல? ஆமென். ஏன் சோர்வா இருக்கிறாரு? ஏன் ஆராதிக்க மாட்டாரு? ஏன் ஜெபிக்க? பிரதர் என்னாச்சு? ஏன் உட்காந்துருக்க? வாங்க 2 பேரும் சேர்ந்து நிக்கலாம். ஆமென். அல்லது முடிஞ்ச பிறகு பிரதர் உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் சொல்லுங்க. ஒருத்தரையே கவனிச்சுட்டு இருக்க கூடாது. ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் அன்பின் கிரியை. எல்லாம் சொல்லுங்க, அன்பின் கிரியை. அந்த மீட்டிங் முடிஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. பாஸ்டர் யாருக்காவது 100 பேருக்கு ஜெபம் பண்ணி தான் இருப்பாரு. நான் டீ குடிக்கிறேன் பின்னாடின்ட்டு ஒரு கூட்டம் உட்காந்து டீ குடிச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. கவனிங்க, இது அன்பின் கிரியை. எல்லாம் சொல்லுங்க, அன்பின் கிரியை. நீங்க சர்ச்சுக்கு வரலன்னா ஒருத்தர் கேட்க தான் செய்வாரு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுங்கில்லைன்னா ஒருத்தர் கேட்க தான் செய்வாரு. ஆமென். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா ஏன் கவனிக்கணும் தெரியுமா? 25ஆம் வசனம் சொல்லுது, சபை கூடி வருதலை பாருங்க. அந்த நாட்கள்லயே சிலர் என்ன பண்ணாங்க? கட்டடிக்கிற கூட்டம் இருக்க தான் செஞ்சுது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சிலர் விட்டு விடுகிறது போல நாமும். அவங்க விட்டு விடலாம், கவலைப்படாதீங்க. ஆனா நாமும் அவர்களை போல விட்டு விடாமல். எல்லாம் சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர். சபைக்குள்ள ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி பூர்ணப்படுத்தி அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவினால் நம்மை நிரப்பின பிறகு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஒருவரை ஒருவர் பாரத்தை சுமந்து ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லணுமா? சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லி, நான் உனக்கு புத்தி சொல்லுவேன். யாரும் எனக்கு சொல்லக்கூடாது. இப்படி இருந்தா சர்ச் வளராது. ஹல்லேலூயா. சில பேருக்கு எவ்வளவு புத்தி சொன்னாலும் ஏறாது. ஹல்லேலூயா. ஆனாலும் சொல்லிட்டு தான் இருக்கணும். ஆனாலும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கணும்? எல்லாம் சொல்லுங்க, என்ன சொல்லணும்? ஒருவருக்கு ஒருவர் பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்களே புத்தி சொல்லிக்கிட்டா இங்க இருந்து பாஸ்டருக்கு பாதி பாரம் குறைஞ்சிரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்றீங்க, பிரதர் பின்னாடி ரொம்ப எனக்கு டிஸ்டர்பா இருக்கு. ஆனா நீங்களே புத்தி சொல்லிட்டீங்கன்னா நான் இங்க இருந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது சொல்றீங்க, அங்க இங்க போறது எனக்கு டிஸ்டர்பா இருக்கு. நீங்களே கூப்பிட்டு, பிரதர் இது மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இங்க எனக்கு என்ன ஆயிரும்? ஆமா, ஒருத்தர் ஏதாவது சத்தியத்துக்கு மாற செய்யறாரு அல்லது சரி செய்ய தெரியாம இருக்கிறாரு, நீங்களே கூப்பிட்டு புத்தி சொல்லிட்டீங்கன்னா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. புத்தி சொல்றது பாஸ்டருடைய வேலை மட்டும் கிடையாதுங்க. உங்க பாஸ்டர்லாம் சொல்ல மாட்டாரா? கேட்குறாங்களே, உங்க பாஸ்டர்லாம் சொல்ல மாட்டாரா? அவர் சொல்ற, எங்க பாஸ்டர் அதெல்லாம் சொல்ல மாட்டார், நான் தான் சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர். எல்லாம் சொல்றீங்க, பாஸ்டர் மைக்கு பிடிச்சி கொஞ்சம் புத்தி சொல்லுங்கயா, புத்தி சொல்லுங்கயான்னு. பாருங்க, இங்கேருந்து புத்தி சொன்னா அவ்வளோ கேப் இருக்கு பாருங்க, ரீச் ஆகுது, காது கேட்காது பாருங்க. புத்தி சொல்லணும் இருதயத்தோடு சேர்ந்தாதான் புத்தி சேரும். தூரமா இருந்தா யார் புத்தி சொன்னாலும் கேட்காது பாருங்க. அந்த புத்தி சொல்றதுல கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குடும்பத்தில் ஏதாவது பிள்ளைங்க சரியில்லைன்னா நல்லா அந்த பிள்ளைங்களுக்கு சொன்னா கேட்கக்கூடிய நபர்கிட்ட தான் சொல்லி என்ன சொல்லுவாங்க? நீ சொல்லிடு, ஏன்னா நீ தான் ரொம்ப க்ளோஸு, நீ தான் ரொம்ப ஃப்ரெண்டு, அதனால நீ சொன்னாதான் என்ன பண்ணுவாங்க? ஆமா. ஹல்லேலூயா. என் கூட க்ளோஸா இருந்தா நான் சொல்லுவேன். கேட்கிறாள் எனக்கு தூரமா இருந்தா நான் எப்படி? நான் சொல்ற புத்தி அவங்களுக்கு விஷமா தான் இருக்கும். ஹல்லேலூயா.
இந்த ஆள் இப்படியே தான் பேசிட்டு இருப்பாரு, இவருக்கு வேற வழிய அப்படிதான் தெரியும். சொல்லுங்க, என்ன நீங்க தான் சொல்லிக்கணும். ஒருவருக்கொருவர் எவ்வளவு புத்தி சொல்லணுமா? ஆமா, இன்னைக்கு போன வாரம் யாரெல்லாம் ஆப்சென்ட்டோ கண்டுபிடிச்சு ஆளை ஃபைனல் பண்ணி கார்னர் பண்ணுங்க அவங்கள. ஏன் வரல போன வாரம்? பிரதர் உங்களை எவ்வளோ தேன தெரியுமா? அக்யூஸ் பண்ணக்கூடாது. புத்தி சொல்றதுன்றது, குற்றம் சாட்டுவது வேற, புத்தி சொல்றதுன்றது வேற. ஹல்லேலூயா. நம்ம போலீஸ் மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்ச மாதிரி காலர் பிடிச்சி ஏன் வரல நீ போன வாரம், நானும் பார்த்துனே இருக்கிறேன் அப்படி சொன்னா போயாண்டு போயிடுவான். ஹல்லேலூயா. அன்பா, ஆசையா, அக்கறையா? ஹல்லேலூயா. அன்புல சொல்லுங்க என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அவர் நம்மை அவர் நமக்காய் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். 26வது வசனத்தை நான் முடிக்கிறேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி நமக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டார். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம், நாம் பூர்ணமாக்கப்பட்டோம், நாம் தைரியம் அடைகிறோம், நாம் அவரை நோக்கி ஆராதிக்க நாம் வருகிறோம். ஆனால் இந்த அறிவு வந்த பிறகு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் மனப்பூர்வமாய், பலவீனத்தில் செய்யலாம், அறியாமல் செய்யலாம், தெரியாமல் செய்யலாம், ஆனா தெரிந்து மனப்பூர்வமாய் ஒருவன் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க இன்னொரு பலி, அவர் ஒரு வாட்டி தான் பலி ஆவாரு. ஆமென். அவர் ஒரு தரம் தான் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, அந்த பரிசுத்தத்தில் நாம் நிலைத்து இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அறிவை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த அறிவுக்கு விரோதமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால் வேதம் சொல்லுகிறது வேறொரு பலி இனி இல்லை. திரும்ப ஒரு வாட்டி இயேசு இங்க பூமியில வரமாட்டாரு. ஆமென். திரும்ப இயேசு எதற்காய் வருவார்? சபையை எடுத்துக்கொள்ள. ஆமென். ஹல்லேலூயா. திரும்ப பலியாவதற்கு வருவ போவது இல்லை. வேறொரு பலி எனக்கு இல்லை. ஆனபடியினால என்னதான் இருக்கு? நியாய தீர்ப்பு வரும் என்கிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு வரும் என்கிற பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும். அப்போ இந்த சத்தியத்தை அறிந்த பிறகு நாம் பாவம் மனப்பூர்வமாய் செய்யும் போது என்ன நடக்குது? நாம் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகிறோம். ஆமென். இப்ப தேவனுடைய கோபம் நம்ம மேல் இருக்கும்போது நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய காணிக்கைகள் அவருக்கு பிரியமா இருக்குமா? சத்தமா சொல்லுங்க, இருக்காது. ஹல்லேலூயா. வேதம் அதுதான் சொல்லுகிறது. மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனின் காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான். ஹல்லேலூயா. அப்போ முந்திய விட இப்ப பிரச்சனை அதிகம். சத்தியத்தை அறிந்த பிறகு நாம் சத்தியத்திற்கு விரோதமான ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது தேவனுடைய கோபம் மட்டுமே நம்ம இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய கோபத்தை சுமந்து இருக்கிறீர்கள்? தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனுடைய இரக்கத்திற்காய் கெஞ்சுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். 31வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்கும். ஆமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் ஏன் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை? அநேகருடைய காணிக்கைகள் ஏன் அங்கீகரிக்கப்படுவதில்லை? ஆமென். காயினும் காணிக்கைகளை கொண்டு வந்தான், ஆனால் கொண்டு வந்து வைத்தான், அங்கீகரிக்கப்படவில்லை. தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதனைக்கு வரலாம், தசமபாகங்களை செலுத்தலாம், காணிக்கைகளை கொடுக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக நாம் இருக்கும் போது இதையெல்லாம் கர்த்தர் கேன்சல் பண்ணுவார். ஆமென். அவருடைய கோபம் ஒருவேளை நம்ம மீது இருக்குமானால் சற்று யோசித்து பாருங்கள். என் அருமையான தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பிறகு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்யலானால் நமக்கு வேறொரு பலி இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனபடினாலே அருமையான தேவ பிள்ளைகளே, 38வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின் வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா
இன்னைக்கு பின் வாங்காதீங்க, எழும்புங்க, கர்த்தருக்காக ஜீவிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சத்தியத்தில் நடங்கள், சத்தியத்தில் ஆசீர்வாதங்களை பெறுவீர்களாக. ஆமென்.